மீனா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ கோவில்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆளே சரியில்லையே, ஒரு மாதிரி டல்லா சோகமா இருக்கியே, என்ன விஷயம்? அதாங்க அந்த கிறிஸ்வ தத்தெடுக்கிற விஷயத்தை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல நம்ம ரெண்டு பேத்துக்குமே முழு சம்மதம் தான். இன்னும் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு, எனக்கு புரியலையே. ஏங்க நம்ம 2 பேத்துக்கு மட்டும் ஓகேனா பரவாயில்லையா? வீட்டில் இருக்கவங்க சரின்னு சொல்லணும். அவங்க சரின்னு சொன்னா கூட முக்கியமா சாமி சரின்னு சொல்லணும். சாமியே வேணான்னு சொன்னப்போ நம்ம யோசிக்கணும் தான். மீனா, சாமியும் காதுல வந்து சரின்னு சொன்னிச்சா? சும்மா சீட்டை போட்டு குலுக்கி எடுக்கிறதெல்லாம் என்ன மீனா இது? உங்களுக்கு எங்க சாமி கோவிலை பத்திலாம் தெரிய போகுது? எங்க அப்பா தான் சொன்னாரு, ஏதாச்சும் இது மாதிரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும்னா சாமி கிட்ட போய் இது மாதிரி சீட்டை குலுக்கி பார்க்கணும்னு. ஓ, இதெல்லாம் எங்க மாமா கொடுத்த ஐடியா தானா? மீனா, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நம்பாத. நம்ம 2 பேர் தானே தத்து எடுக்க போறோம். அப்ப நம்ம 2 பேர் தான் முடிவு எடுக்கணும். ஏங்க நம்ம 2 பேரும் என்ன தனி வீட்லயா இருக்கோம்? நம்ம கூட்டு குடும்பமா சேர்ந்து இருக்கோம். அப்போ எல்லாத்தையும் தானே கேட்கணும். நம்ம மட்டும் எப்படி முடிவு எடுக்க முடியும்? மாமா ஓகேன்னு தானே சொல்வாரு. அப்பா ஓகே தான் சொல்வாரு. அப்போ அத்தை அவங்க கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு குத்தம் தான், வேணான்னு தான் சொல்லுவாங்க. இங்க பாரு மீனா, இன்னும் யோசிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. உன் மைண்ட் பத்தி தேவையில்லாம கொடுப்பிக்காத. வீடியோல இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல சொல்ற மாதிரி நாங்க வீடியோ போடுறோம். அதையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மறக்காம பாத்துருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவை மறக்காம பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டு பி கண்டினியூட்.